ஈஸ்டர் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. ஈஸ்டருக்கு முன்னாடி டெக்கார் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா? ஐ டோன்ட் நோ வை ஈஸ்டர்னாவே வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து நிறைய வெளியேருந்து வாங்காமல் கார்டன்லேயே இருந்த பேசிக்கான சிம்பிள் ஸ்டஃப் வச்சு தான் நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். சர்ச்சில் இருந்த யங்ஸ்டர்ஸ் அடல்ட்ஸ் எல்லாம் மும்முரமாக வந்து டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டெக்கரேஷனில் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்குனே சில கேரக்டர் வந்து ஒன்றுமே செய்யாமல் இரிட்டேட் பண்ணுறதுக்குனே வரும். அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து வேலை செய்யவும் விடலை, அதே சமயம் வந்து வீடியோ எடுக்கவும் விடலை. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நியூசன்ஸான டிஸ்டர்பிங் கேரக்டர்ஸ்லாம் இல்லைன்னா நமக்கும் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக போயிடும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்க போய் தான் ஓரளவுக்காச்சும் ஃபன் அண்ட் ஹாப்பனிங்காக வந்து அந்த டெக்கரேஷன் ஒர்க் போச்சு. இப்படிப்பட்ட பலவிதமான அலப்பறைக்கு நடுவில் ஃபைனல் அவுட்கம்மாக அந்த டெக்கரேஷன் வந்து இப்படி தான் சிம்பிள் அண்ட் ஹாப்பனிங்காக இருந்தது. நீங்கள் உங்கள் சர்ச் டெக்கரேஷனுக்கு இன்வால்வாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னா அப்படியே எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என் சேனலில் இன்னும் நிறைய டெக்கரேஷன் வீடியோலாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணியிருக்க லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.